இன்ஸ்டாகிராமில் தாராள கவர்ச்சி வீடியோக்கள் மற்றும் ரீல்ஸ்கள் மூலம் இளசுகள் மத்தியில் பாப்புலரானவர் தான் மாடல் அழகி அரோரா சின்க்ளேர். ஆரம்பத்தில் இவரை பலூன் அக்கா என்று நெட்டிசன்கள் பயங்கரமாக ட்ரோல் செய்தும் கிண்டலடித்தும் வந்தனர். ஆனால் தன்னை நோக்கி வீசப்பட்ட அத்தனை விமர்சனங்களையும் தவிடுபொடியாக்கி இன்று பட்டிதொட்டி எங்கும் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கினார். நெட்டிசன்கள் எவ்வளவுதான் கிண்டல் அடித்தாலும் அதை பற்றி எல்லாம் துளியும் கவலைப்படாமல் தன் பாதையில் பயணித்து வந்த அரோராவிற்கு விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்பத்தில் கவர்ச்சி மாடலை எப்படி பிக் பாஸ் வீட்டிற்குள் அனுப்பலாம் என்று சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் பிக் பாஸ் வீட்டிற்குள் மற்றவர்களிடம் அரோரா நடந்து கொண்ட விதம், யதார்த்தமான பேச்சு, பக்குவம் பேச்சு, சக போட்டியாளர்களிடம் அவர் பழகிய விதம் ஆகியவை ட்ரோல் செய்த நெட்டிசன்களையே அவருடைய ரசிகர்களாக மாறினார்கள். பலூன் அக்கா என்ற பெயரை மாற்றி அரோராவாக என மக்கள் என்னை அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிக் பாஸ் வந்த அரோரா பிக் பாஸ் டைட்டிலை வெல்வார் என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் மனதில் இடம் பிடித்தார். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த அரோரா பிக் பாஸ் மூலம் தனக்கு கிடைத்த பணத்தை வைத்து போலந்து நாட்டில் உள்ள உலக புகழ்பெற்ற வார்சா பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க விண்ணப்பித்திருப்பதாகவும் வரும் அக்டோபர் மாதத்தில் அதற்காக வெளிநாடு கிளம்ப உள்ளதாகவும் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் கவர்ச்சியான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் பதிவிடுவதை அரோரா முற்றிலும் குறைத்து கொண்டார். இதனால் அவரது பழைய கிளாமர் லுக் கை மிஸ் செய்த ரசிகர்கள் சோகத்தில் இருந்தனர். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரசிகர்களுக்கு செம சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக படுகவர்ச்சியான ஆடையில் இருக்கும் ஒரு புதிய புகைப்படத்தை அரோரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பிரிண்டட் மாடர்ன் டாப்ஸ் மற்றும் ஜீன்ஸ் உடையில் அரோரா கொடுத்திருக்கும் கில்லர் போஸ் இணையத்தில் தற்போது காட்டுத்தீ போல பரவி வருகிறது. இதை பார்த்த அரோராவின் தீவிர ரசிகர்கள் ப்ளீஸ் கம் பேக் கொடுங்க தலைவி என்று உருகி கமெண்ட்டுகளை தட்டிவிட்டு லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர்.